திருப்பதி கோயில்ல தயாரிச்ச லட்டுகள், அங்க பிரசாதமா கொடுக்கப்பட்ட லட்டுல கலக்கப்பட்ட நெய், அந்த நெய்ல வந்து பல கலப்பட பொருட்கள் கலந்திருக்கதா ஒரு அறிக்கை வந்திருக்கு. அந்த ஆய்வு அறிக்கையை வச்சுதான் இன்னைக்கு மிக மாபெரும் விவாதம் இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கு. சரி, இந்த தூய்மை தன்மை இல்லாத அளவுக்கு என்ன இருக்குன்னா, கலப்படம் நடந்திருக்கலாம். கலப்படங்கிறது ரெண்டு வகை. ஒன்று இயற்கையாவே நடக்கும், இன்னொன்று திட்டமிட்டு செய்யப்படும். ஏன் இப்ப வெளியிடுறாருன்னா, இது திட்டமிட்ட சரியாதான் நமக்கு தெரியுது. கடந்த முறை ஆந்திராவை ஆண்டு கொண்டிருந்த ஜெகன்மோகன் ரெட்டி 2019 2024 வரைக்கும் முதல்வராக இருக்காரு. அவர் முதல்வராக இருந்தபோது அவரை எதிர்ப்பதற்கு பல்வேறு கருத்துக்கள் பயன்படுத்தப்பட்டாலும் முதன்மை கருத்து கேலி கிண்டலா. ஏன்னா பசு மாமிசம் தவிர்க்குறாங்க, கோமாராவை தொடக்கூடாதுங்கிறாங்க. ஆனா திருப்பதி கோயில்ல இருக்கல உச்சகட்டமா நினைக்கிற திருப்பதி கோயில் லட்டுல அந்த நெய் வந்து பசு மாட்டோட கொழுப்பு சேர்த்திருக்கு, இல்ல கூட வந்து பன்றி கொழுப்பு சேர்த்திருக்கு. அதனால அவங்களும் மாட்டுக்கத்தி இருந்தா கணக்குல வச்சுக்கலாம்னு ஒரு பக்கம் கேலி கிண்டல். இந்த கேலி கிண்டல் எல்லாமே ஒரு வரைமுறை இருக்குது. ஏன்னா எல்எல் அரசியலுக்கு ஒரு வரையறை உண்டு. ஆனா இதன் பின்னணி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, இது எல்எல் அரசியலுக்கு முடியக்கூடிய கேள்வி அல்ல. பசு நெய்ல கலப்படம் உண்மை. ஆனால் அந்த கலப்படம் எப்படி ஏற்படுதுன்னு இன்னும் நமக்கு தெரியல. அம்பர்ல நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பரபரப்பா என்ன செய்தி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா, திருப்பதி கோயில்ல தயாரிச்ச லட்டுகள், அங்க பிரசாதமா கொடுக்கப்பட்ட லட்டுல கலக்கப்பட்ட நெய், அந்த நெய்ல வந்து பல கலப்பட பொருட்கள் கலந்திருக்கதா ஒரு அறிக்கை வந்திருக்கு. அந்த ஆய்வு அறிக்கையை வச்சுதான் இன்னைக்கு மிக மாபெரும் விவாதம் இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கு. அந்த அறிக்கையில வந்து குறிப்பா அம்சம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்ல கலப்படம் செய்யப்பட்டிருக்குது, அது தூய்மையான நெய் கிடையாது. அதுதான் அந்த அறிக்கையோட சாராம்சம். அந்த தூய்மைங்கிறதுக்கு ஒரு அளவீடு இருக்குது, எஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க அறிவியல்ல. அந்த எஸ் வேல்யூ வந்து அளவிடும் பொழுது அந்த நெய்யோட தூய்மை தன்மை தெரியும். அதன்படி அந்த நெய் தூய்மையற்றது, கலப்படமானதுங்கிறத முதல் உண்மை. அது உண்மை, நம்ம மறுக்கல அந்த உண்மையை. ஆனா அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, சரி, இந்த தூய்மை தன்மை இல்லாத அளவுக்கு என்ன இருக்குன்னா, கலப்படம் நடந்திருக்கலாம். கலப்படங்கிறது ரெண்டு வகை. ஒன்று இயற்கையாவே நடக்கும், இன்னொன்று திட்டமிட்டு செய்யப்படும். இந்த திட்டமிட்டுங்கிறது நீங்க என்னன்னா, இப்போ ஒரு மிளகா அரைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிளகாவோட செங்கற்குடியை கலக்கிறது இல்ல வேற ஏதாவது கலரை கலக்கு திட்டமிட்டு நடக்கும் இந்த செயல். ஆனா அதே அந்த மிளகா அரைக்கும் பொழுது அந்த மிளகா விதையோடு சேர்ந்து வேற விதை கலந்துருக்கலாம், இல்ல வேற ஏதாவது சின்ன சின்ன தானியம் இருக்கு, இது நமக்கே தெரியும். அது வந்து திட்டமிடாத கலப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது இந்த திருப்பதி நெய்ல என்னெல்லாம் கலப்படம் நடந்திருக்கலாம், இந்த பொருள்லாம் நான் கலந்திருக்குன்னு சொல்ல வரல, கலந்திருக்கலாம். சில கலந்திருக்க பொருட்கள் இதெல்லாம் இருக்கலாம் பட்டியல் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அந்த அடிக்குறிப்பு என்ன சொல்றாங்கன்னா, முதல் பார்த்தா நம்ம இந்த சூரியகாந்தி விதை, இல்லைன்னா தேங்காய், இல்லைன்னா உங்களுக்கு பனை கொழுப்பு, இப்படி பல்வேறு கொழுப்புகள். ஏன்னா விதைகள்ல பொதுவாக கொழுப்புச்சத்து அதிகமா இருக்கும். அந்த மாடுகள் அந்த விதைகள் அதிகம் சாப்பிட்டிருந்தாலோ இல்ல கொடுக்கப்பட்ட தீவனத்தை அது அதிகம் கலந்திருந்தாலோ அது பாலிலும் எதிரொலிக்கும். அந்த பால் கறக்கப்பட்ட பால் எடுக்கிற நெய்யிலே அது வரும். அதே போல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மீன் எண்ணெய்க்கான அறிகுறி தெரிகிறது. அதே போல பன்றி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, இதெல்லாம் அந்த நெய்யில கலந்திருக்க வாய்ப்புண்டு. கலந்திருக்குன்னு இது அறுதிக்கிட்டு சொல்ல கலந்திருக்க வாய்ப்புண்டுங்கிறாங்க. கூடுதலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட தீவனத்துல இந்த அறிகுறிகள் ஏதாவது கலந்திருக்கலாம், அதன் மூலம் மாடுக்கு வந்திருக்கலாம். இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பசு நெய்ங்கிறதுக்கு பல வரமுறை உண்டு. அங்க திருப்பதி கோயில பயன்படுத்த பசு நெய்ங்கிறது அவங்க குறிப்பா ஒற்றை பசு, அந்த ஒரு ஜெனட்டிக்மாங்க, ஒற்றை வகை, ஒரே வகையில இந்த பசு வந்து எடுக்கப்பட்ட நெய் தான் வேணுங்கிறாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் அது அவ்வளவு சாத்தியம் கிடையாது. அதனால பல்வகைப்பட்ட பசுக்கள், ஏன்னா வெவ்வேறு ரீஜன்ல இருக்குல்ல, அந்த பசுக்கள் இருந்து கிடைக்கிற நெய் வந்து வெவ்வேறு தரம் மற்றும் குணம் நிறைந்தது. இது அனைவருக்குமே தெரியும். இன்னும் கூடுதலா சில இடத்துல எருமை பால் கலந்துருக்கலாம், அதனால கூட இந்த அடல்ட்ரேஷன் நடந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொன்னா அந்த தயாரிக்கிற முறை, ஏன்னா இந்த நெய் தயாரிக்கிறது பல முறை இருக்குது. இந்த முறையில தான் நெய் தயாரிச்சா நம்ம எடுப்போம்னு என்னதான் வந்து டெண்டர் நம்ம சொன்னாலும், அப்படிதான் இந்த விவசாயிகள் மட்டும் கொண்டு வந்து சேர்ப்பாங்களா, இல்ல அந்த பண்ணையில அப்படிதான் செய்யறாங்களா உறுதிப்படுறதுக்கு நமக்கு எந்த வகையும் இல்லை. அந்த வகையில இந்த செய்முறையில நெய் தயாரிக்கும் முறையில் ஏற்படுத்த ஏதாவது பின்விளைவுகள் இதன் காரணமாக இருக்கலாம். இல்ல இந்த மாடுகள் பயன்படுத்துறதுல பாத்தீங்கன்னா சில வேறுபாடுகள் இருக்கு அதோட பராமரிப்புல, அது கூட இந்த விளைவை ஏற்படுத்தியிருக்கலாம். இப்படிதான் அந்த ஆய்வக அறிக்கை இதான் தெளிவா சொல்றது. பசு நெய்ல கலப்படம் உண்மை. ஆனால் அந்த கலப்படம் எப்படி ஏற்படுதுன்னு இன்னும் நமக்கு தெரியல. இவ்வளவுதான் விவாதம். இந்த விவாதம் என்ன ஆச்சுன்னா, நேற்று ஒரு 2 நாள் முன்னாடி இந்த அறிக்கை வெளியே வந்த உடனே இந்த அறிக்கையை ஆந்திராவின் முதல்வர் சந்திரபாபு நாயுடு வெளியிடுறாரு. இந்த அறிக்கை வெளிவந்த உடனே நாடே பற்றி எரிகிறது. ஏன் பற்றி எரியுதுன்னு நம்ம சொல்றோம்னா, அதை பார்த்தா ஒரு பக்கம் நம்ம முற்போக்காளர்கள் தோழர்கள் அது என்னட்டாங்க ஒரு கேலி கிண்டலா. ஏன்னா பசு மாமிசம் தவிர்க்குறாங்க, கோமாராவை தொடக்கூடாதுங்கிறாங்க. ஆனா திருப்பதி கோயில்ல இருக்கல உச்சகட்டமா நினைக்கிற திருப்பதி கோயில் லட்டுல அந்த நெய் வந்து பசு மாட்டோட கொழுப்பு சேர்த்திருக்கு, இல்ல கூட வந்து பன்றி கொழுப்பு சேர்த்திருக்கு. அதனால அவங்களும் மாட்டுக்கத்தி இருந்தா கணக்குல வச்சுக்கலாம்னு ஒரு பக்கம் கேலி கிண்டல். இந்த கேலி கிண்டல் எல்லாமே ஒரு வரமுறை இருக்குது. ஏன்னா எல்எல் அரசியலுக்கு ஒரு வரையறை உண்டு. ஆனா இதன் பின்னணி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, இது எல்எல் அரசியலோடு முடியக்கூடிய கேள்வி அல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அறிக்கை வந்து 2 நாள்லயே நேற்று என்ன இருக்குதுன்னா, பவன் கல்யாண் ஆந்திர பிரதேசத்தோட துணை முதல்வர் அவர் ஒரு அறிக்கை வெளியேற என்ன சொல்றாருன்னா, இதற்கு மேலும் நாம் அமைதியாக இருக்கக்கூடாது, இந்தியாவில் இருக்கிற கோயில் அனைத்தையும் சனாதன தர்ம பாதுகாப்பு சபை அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அது கீழே கொண்டு வரணுங்கிறாங்க.
இப்படி ஒண்ணு உருவாக்குனா நம்ம தமிழ்நாட்டுல இப்ப போயிட்டு இருக்குல்ல இந்து சமய அறநிலைத்துறை, அப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு அவசியமே கிடையாது. அது போல எல்லா மாநிலங்களும் இருக்கிற இந்த கோயில் கட்டுப்பாடு, மாநில அரசு கீழ இருக்குல்ல இந்த கோயில் கட்டுப்பாடுகளை தகர்த்து இந்த கோயில் கட்டுப்பாடுகளை முழுக்க முழுக்க பார்ப்பனிய மையமாக்கப்பட்ட சனாதானத்தின் கீழே கொண்டு வரணும். சனாதானங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். அந்த சனாதன அமைப்புகளை கொண்டு வரணுங்கிற கோரிக்கையை பவன் கல்யாண் முன் வச்சிருக்காரு. இது பவன் கல்யாண் கோரிக்கை அல்ல. ஏன்னா பவன் கல்யாண் அந்த அளவுக்கு இந்துத்துவால ஊர்னான்னு நம்ம சொல்ல முடியாது. இது RSS ஓட கோரிக்கை. அந்த RSS கோரிக்கை தான் பவன் கல்யாண் வெளியிட்டிருக்கிறாரு. ஏன் இப்ப வெளியிடுறாருன்னா இது திட்டமிட்ட சரியாதான் நமக்கு தெரியுது. கடந்த முறை ஆந்திராவை ஆண்டு கொண்டிருந்த ஜெகன்மோகன் ரெட்டி 2019 2024 வரைக்கும் முதல்வராக இருக்காரு. அவர் முதல்வராக இருந்தபொழுது அவரை எதிர்ப்பதற்கு பல்வேறு கருத்துக்கள் பயன்படுத்தப்பட்டாலும் முதன்மை கருத்து ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்துவ மதத்தை தழுவியவர், கிறிஸ்துவ ஆதரவாளர். அதனால் அவர் கிறிஸ்துவர்களுக்கு பல இடங்களில் முன்னுரிமை கொடுக்கிறாரு. அதனால இந்துக்களோட உரிமை பறிக்கப்படுது முதல் குரல் வருது. அதே போல சந்திரபாபு நாயுடு தொடர்ச்சியா எப்பெல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படிங்கிறப்பெல்லாம் திருப்பதி கோயில எடுத்துக்கிட்டாரு. அதுல முக்கியமா என்ன சொன்னாங்கன்னா திருப்பதி கோயில்ல ஒரு புதிய தேவாலயம் சர்ச்சு கட்ட போறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்தது. பின்னாடி அதை தெளிவுபடுத்துறாங்க. திருப்பதி கோயில்ல கிடையாது, அங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி இருக்க ஒரு மலையில சின்னதா தேவாலயம் கட்டிருக்காங்க தெளிவுபடுத்துறாங்க. இன்னும் கூடுதலா பார்த்தா திருப்பதி கோயில்ல விடுற டெண்டர்லாம் மேக்சிமம் யாரு கொடுத்துறாருன்னா அவர் சார்ந்து இருக்கிற கிறிஸ்தவ மதத்துக்கு கொடுத்துறாங்க அப்படின்னு ஒரு பரப்புரை வருது. அதையும் ஜெகன்மோகன் ரெட்டி முறியடிக்கிறார். அப்படி எதுவும் கொடுக்கல. நாங்க டெண்டர் விடும்பொழுது பல்வேறு மாநிலங்கள் டெண்டர் வந்திருக்கு, குறிப்பா இவங்களுக்கு கொடுக்கணும் எந்த திட்டமும் இல்ல, நாங்க கொடுக்குற அந்த டெண்டர் அளவீடுல எது பொருத்தமா இருக்கும் அவங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லி தெளிவுபடுத்துறாரு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இல்ல திருப்பதி கோயில்ல பழைய நடைமுறையில மாத்திட்டாங்க, அந்த பழைய சனாதானத்தை எல்லாம் விட்டுட்டு இவங்க இஷ்டத்துக்கு புதுசா என்னவோ இந்த ஜெகன்மோகன் ரெட்டி பண்றாரு அப்படின்னு மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு. இப்படி தொடர்ச்சியாக ஜெகன்மோகன் ரெட்டி மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் 50% கோவில் சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் ஒரு சிறுபான்மையினர் அவர் மேல ஒரு கருத்து உருவாக்குறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி நேரடியான கிறிஸ்துவர்லாம் கிடையாது, கிறிஸ்துவத்தை விரும்பக்கூடியவர். அதை மிகைப்படுத்தி இவர் கிறிஸ்துவர் அப்படிங்கிற கட்டுமானத்தை உருவாக்குறாங்க. இதே போல கட்டுமானத்தை தொடர்ச்சியாக இந்துத்துவ கும்பல்கள் உருவாக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிசால தேர்தல் நடந்துச்சு. ஒரிசால எது முக்கிய பேச்சு பொருளா இருந்துச்சு? அங்க இருக்க ஆட்சி, நிர்வாக, அலங்கோலம் இது எல்லாமே. ஏன்னா அன்னைக்கு பிஜேபி எதிர்கட்சி தான். ஆனா அவங்க எந்த பிரச்சனை முன்னெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிசால இருக்க பூரி ஜெகநாதர் கோயில், அந்த ஜெகநாதர் கோயிலுடைய கருவூல சாவி தொலைஞ்சிருச்சு, அந்த சாவியை தமிழ்நாட்டை சேர்ந்த யாரோ கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு பரப்புரை செஞ்சு அதன் வெளிப்பாடாக அந்த தேர்தல்ல பாஜக பெரும்பான்மை பலம் பெற்று வென்று இருக்கிறாங்க. இப்படி எங்கெல்லாம் அவங்க தேர்தல் வெற்றி பெற விரும்புறாங்களோ, இன்னும் சொன்னா முன்னாடி எடுத்த ராமர் கோயில் பிரச்சனை, அதை எடுத்துதான் பாஜக மத்திய அரசுக்கே வந்தாங்க. இப்படி தொடர்ச்சியாக கோயில் தொடர்பான பிரச்சாரங்களை ஏன் எடுக்கிறாங்கன்னா அதுதான் பார்ப்பனியத்தின் கருத்தியல் கோட்டை. இன்னும் சொல்ல போனா இந்தியாவை யார் என்ன ஆட்சி செஞ்சாலும் சங்கராச்சாரியர்கள் காலடியில் தான் ஆட்சி நடக்கிறது. ஏன் அப்படி சொல்றேன்னா கடந்த கர்நாடக தேர்தல்ல என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு முற்போக்கு அமைப்புகள்லாம் பிரச்சாரம் செஞ்சு ஜெயிக்க வச்சா கூட காங்கிரஸ் துணை முதல்வர் என்ன பண்ணா அங்க இருந்து நேரா கிளம்பி காஞ்சிபுரம் சங்கராச்சாரிய பார்த்துட்டு தான் போறாரு. இப்படிதான் இந்த இந்திய நிலைமை இருக்கு. இந்த நிலைமையில ஏன் இப்ப திடீர்னு இந்த திருப்பதி லட்டு விவகாரம் இவ்வளவு பெருசா கொண்டு வராங்கன்னா இந்தியா முழுக்க இருக்க கோயில்களை இந்துத்துவத்தின் கட்டுப்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுதான் முதன்மை நோக்கம். பொதுவாகவே இங்க உணவுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ தான் எல்லா இடங்கள்லயும். ஏன்னா எனக்கு விருப்பம் இருக்கிற உணவு தான் சாப்பிடுவேன், விருப்பம் சாப்பிட மாட்டேன். அந்த விருப்பத்துக்கு பல்வேறு காரணம் இருக்கலாம். மதம், இல்ல அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கான உணர்வு, இல்லைன்னு சொல்ல போனா கட்டமைக்கப்பட்ட போலியான உணர்வு. இந்த அடிப்படையில ஒரு உணவை ஏத்துக்கிறதுக்கு மறுக்கிறதுக்கு இந்த உரிமை உண்டு. ஆனா எந்த உணவும் இழிவு என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அந்த வகையில இப்ப இந்த திருப்பதி கோயில பயன்படுத்தப்பட்ட நெய், அந்த லட்டு தயாரிக்கப்பட்ட நெய்யில மாட்டுக்கொழுப்பு கலந்துருக்கிறத நாம பெருமையா பேச ஆரம்பிச்சோம். என்ன ஆகுனா பாருங்க, இந்துக்களோட உணர்வை மற்றவங்க சீர்குலைக்கிறாங்க. இதெல்லாம் யார் செய்வாங்கன்னா இந்து மதத்தின் எதிரிகள் செய்வார்கள், சிறுபான்மை செய்வார்கள் அப்படின்னு ஏற்கனவே RSS சொல்லிட்டு இருக்குல்ல, அதை இன்னும் வலியுறுத்தி சொல்றதுக்கு நாமே வாய்ப்பாக அமைந்து விடும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா அங்க கலந்து இருக்கிற அந்த கலப்படம் அப்படிங்கறத உண்மையா பொய்யா, அப்படி கலப்படம் நேர்ந்திருந்தா அது நேரடியாக ஏதாச்சும் மாட்டு கொழுப்பு கலந்துருக்க வாய்ப்பு இருக்குன்னா இருந்திருக்க அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கவே போறதில்ல. அதனால தெரியாதனமாக செய்முறையில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்ல கொடுக்கப்பட்ட தீவனத்தை பிரச்சனை, அதனாலதான் இது வந்திருக்கு. நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். அதை விடுத்து இந்த திருப்பதி லட்டு நெய் விவகாரத்தை நாம் பெரிதுபடுத்தி அனைவரும் மாட்டுக்கறி சாப்பிட்டு விட்டார்கள் என்று கேலி கிண்டல் செய்வது மூலமாக பெரும்பான்மை இந்து மக்களின் அடி மனோநிலையை நமக்கு எதிராக திருப்புவதற்கு எளிதான வாய்ப்பு உண்டு. ஏன்னா திருப்பதி விவகாரத்துக்கு அப்புறம் மத்திய அரசு ஆந்திர அரசை தொடர்பு கொண்டு நேரடியாக விளக்கம் கேட்டிருக்கிறது. அதே போல ஆந்திர அரசு என்ன பண்ணிருக்காங்க, ஆந்திராவுக்கு அனைத்து கோயில்களும் ஆந்திர அரசு கட்டுப்பாட்டுல இருக்கோ இல்லையோ அனைத்து கோயிலும் பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் குறிப்பா உணவுப் பொருட்கள் கூட சொல்ல பொருட்கள் அங்க யாரெல்லாம் டெண்டர் எடுத்திருக்கா, என்ன வேலைலாம் போயிட்டு இருக்கிறது முழு அறிக்கை எங்களுக்கு வேணும் ஆந்திர அரசு கேட்டிருக்கு. இது எதை நோக்கி செல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில்ங்கிறது ஒரு நிர்வாக அழகு, ஒரு முதன்மையான நிர்வாக அழகு. இந்த அழகின் கீழே பல்வேறு பயன்கள் இருக்குது. ஏன்னா கோயில்ல பயன்படுத்தப்படுகிற மலர்கள் ஆகட்டும், இல்ல அலங்கார பொருட்கள், இல்ல அங்க சீரியல் ஒர்க், இல்ல அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், இல்ல அந்த திருவிழா காலங்களில் பயன்படுத்தக்கூடிய வானவேடிக்கை மற்றும் அதை சார்ந்த தொழில்கள், இன்னும் சொன்னா பட்டு நெசவு மற்றும் ஜவுளி தொழில் எல்லாம் பல வகையான நடைமுறைகள் எல்லாம் கோயிலோட சார்ந்திருக்கு. இப்ப இந்த உற்பத்தியில ஈடுபட்டு
ஈடுபட்டு இருக்க பல்வேறு சமூகத்தவர்களை தரப்படுத்துதல்ங்கிற இடத்துக்கு கொண்டு போங்க. என்ன தரப்படுத்துவாங்கன்னா, பார்ப்பனர்கள் அவர்கள் மட்டும்தான் தூய்மையானவர்கள், அதனால பார்ப்பனியம் சார்ந்து சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே கோயிலுக்கு பொருட்களை அனுப்பலாம், மீறி யாருக்கும் தகுதி இல்லைங்கிற வரியோட சேர்த்து அரசு அறையே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நோக்கிதான் தற்போது இந்த லட்டு விவகாரம் போயிட்டு இருக்கு. இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா ஏற்கனவே இந்துத்துவ அமைப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய மோசமான வரலாறு இருக்கு. என்ன அந்த வரலாறுனா, பசுவை வச்சு கலவரம் பண்றது. திடீர்னு ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாருங்க பசு கொல்லப்பட்டுருச்சுப்பாங்க, அது பசுவா என்னன்னு யாருக்கும் தெரியாது, உடனே அங்க கலவரம் வெடிக்கும். இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் கூட நடந்திருக்கு. ஏதோ ஒரு கோயில் பக்கத்துல வந்து ஒரு மாட்டுக்கறி அப்படிங்கறது வீசி எரிஞ்சிட்டு அது என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனா என்னட்டாங்கன்னா, பசுமாடை வெட்டி கோயில் மேல வீசிட்டாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கு. அதே போல சமீபத்தில் பார்க்கலாம், இந்தியா முழுக்க ரயில்களில் பயணிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்ட்ட வேணே வம்புழுத்து அந்த சிறுபான்மை சமூகத்தை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொண்டு போற கறி என்ன கறி, அது கண்டிப்பாக கன்று குட்டியோட கறியாக தான் இருக்குன்னு சொல்லி அடிச்சு கொண்டது இங்க நடந்திருக்கு. அதே போல இந்த கறிக்காக கொண்டு வரும் மாடுகள், இந்த மாடுகள்ங்கிறத குறிப்பா ஏன் சொல்லலாம், இந்த மாடுகள் எப்பெல்லாம் கொண்டு வரப்படுதோ அப்பெல்லாம் பசுக்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த சமூகத்தையும் அதிர்ச்சியில ஆழ்த்திடுது. உடனே அவங்க அதுக்கு எதிராக திரும்புறாங்கல்ல. அந்த வகையில் இந்த கறிக்காக கொண்டு வரப்படும் மாடுகளை என்ன பண்றாங்கன்னா, இந்துத்துவ குழுக்கள் திட்டமிட்டு தடுத்து நிறுத்தி, இது மாடுகள் இல்ல, உள்ள பசுக்களும் இருக்குது, இந்த பசுக்களும் கொல்றதுக்கு கொண்டு போறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொன்னா, பசுவை கொல்லக்கூடாது, பசுவதை சட்டம் எல்லா ஸ்டேட்லயும் இருக்குது, குறிப்பிட்ட அளவுக்கு இருக்குது. ஒரு சில ஸ்டேட்ல சம் ரிலாக்சேஷன் இருந்தவரை இந்தியா முழுக்க பசுவதை சட்டம் இன்றும் அமலில் இருக்கிறது. ஆகவே பசு கொல்லப்படக்கூடாது என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கம். எனவே அந்த நோக்கத்துக்கு எதிராக இங்க இருக்க சிறுபான்மை மக்கள் செயல்படுகிறார்கள், அந்த நோக்கத்துக்கு எதிராக இங்க இருக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் செயல்படுகிறார்கள். ஆகவே இவர்கள்லாம் இந்து விரோதிகள்ங்கிற கருத்தை கட்டமைக்கிறதுக்கு இந்த பசுங்கிற சொல்லாடல் பயன்படுது. அதே வகையில தான் தற்போது இப்ப இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தை என்ன சொல்றாங்கன்னா, பசு நெய் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மாட்டு கொழுப்பை கலந்துட்டாங்க. பசுவும் மாடுதானே அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு வராது. பசு நெய்ங்கிறது மாட்டு கொழுப்பை கலந்துட்டாங்க, மீன் எண்ணெய் கலந்துட்டாங்கன்ட்டு இந்த பிரச்சனை பூதாகரமாக்கி இன்று என்ன நடந்திருக்குன்னா, இந்தியா முழுக்க இருக்க இந்த கோயில்கள், அது இந்து மத கோயில்கள் அனைத்தையும் அரசின் கட்டுப்பாட்டுக்கு, எந்த அரசு, RSS சார்புடைய பாச அரசின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர நிகழ்ச்சி நிரலின் ஒரு தொடக்கமாக தான் இந்த கலப்பட விவகாரத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே தோழர்களை, இந்த கலப்பட நெய் விவகாரத்தில் நாம் சற்று ஆலோசனை செய்து இதன் உண்மைத்தன்மை என்ன, எங்க இருந்து இந்த குற்றச்சாட்டு எழுந்தது, யாரெல்லாம் இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னணியில இருக்காங்க, இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். இன்னும் வருங்காலங்களில் இதை போன்ற திட்டங்களை தொடர்ச்சியாக RSS இந்துத்துவ சக்திகள் செயல்படுத்தி கொண்டேதான் இருக்க போகிறார்கள். அதற்கு எதிராக அறிவு சார்ந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டியது நம் அனைவரும் கடமையாக இருக்கிறது.